ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான இட்லி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், இட்லி தோசைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், சுட சுட இட்லிக்கு தான் வச்சுருக்கேன். எண்ணெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே இட்லி எடுத்து இட்லி நல்லா கஞ்சி போலான்றது நெய் விட்டு கூட சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், நான் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி நம்ம வீட்லேயே அரைச்சி தான் எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். தோசை ஊற்றிட்டு அது மேலே இந்த பொடியை போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், உளுத்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெருங்காய கட்டி, அது கூடவே உளுத்தம்பருப்பு ஒரு கப்பு. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு அரை கப் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு அரை கப்பு, தோரம்பருப்பு எடுத்துருக்கேன். அரை கப்பு தோரம்பருப்பு. தீயை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிதமான அனலில் நல்லா சிவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சிவக்க வதக்கியாச்சு. அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அரைக்க போகிற ஜார்லேயே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பொருளுக்கு காஞ்ச மிளகாய். இங்கே பாருங்கள், சின்னதாக புளி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுருக்கேன் ஜாரில். மிளகாவும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 2 கொத்து கருவேப்பிலை. ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். சிம்மில் தான் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு சவுண்டாக போதும். எள்ளு எடுத்துருக்கேன். 1/4 கப்பு எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே அது நல்லா பொரிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு. சூடு நல்லா ஆறிடுது. இதை அப்படியே ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா நம்ம இட்லி பொடி அரைக்கிற பதத்துக்கு பொடி எப்படி அரைக்குமோ அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடலாம். ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் மீடியமாக அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இட்லி பொடி. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இட்லி பொடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் நெய் விட்டு சூப்பராக சாப்பிட்லாம். நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், இதை நான் கொஞ்சமாக ரெடி பண்ணதால் நம்ம உடனே அப்படியே மாற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பாத்திரத்தில் கொட்டி நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா 6 மாதத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.